வணக்கம். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிற்கு பயப்படுகிறாரா அல்லது இது ஒரு ராஜதந்திரமா? ஒரு விரிவான ஆய்வு. 2016ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சீனாவை ஒரு பொருளாதார எதிரியாக ட்ரம்ப் சித்தரித்தார். வர்த்தக கொள்கைகளை மாற்றப் போவதாக உறுதியளித்தார். 2018இல் அதிகாரப்பூர்வமாக வர்த்தக போர் தொடங்கியது. பில்லியன் கணக்கான சீன பொருட்கள் மீது வரிகள் விதிக்கப்பட்டன. இந்த வரிகள் சீனாவிற்கு மட்டும் சுமை அல்ல, அமெரிக்க நுகர்வோருக்கும் விலை உயர்வை கொண்டு வந்தது. இது ட்ரம்பிற்கு ஒரு சவாலாக அமைந்தது. சீனாவும் சும்மா இருக்கவில்லை. அமெரிக்காவின் விவசாய பொருட்கள் மீது பதிலடி வரிகளை விதித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக அமெரிக்க சோயாபீன் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தனர். இது ட்ரம்பின் வாக்கு வங்கியை பாதிக்கும் காரணியாக மாறியது. வர்த்தகத்தை தாண்டி தொழில்நுட்பத் துறையிலும் ஒரு பெரும் போர் மூண்டது. இதில் ஹூவாய் நிறுவனம் முக்கிய பங்கு வகித்தது. 5G தொழில்நுட்பத்தில் சீன நிறுவனமான ஹூவாய் முன்னணியில் இருப்பதை ட்ரம்ப் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்த்தார். சீனா அமெரிக்காவின் அறிவுசார் சொத்துக்களை திருடுவதாக ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். இது மோதலை தீவிரப்படுத்தியது. 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இரு நாடுகளும் ஒரு தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இது முதல் கட்ட ஒப்பந்தம் எனப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்க பொருட்களை அதிகமாக வாங்குவதாக சீனா உறுதியளித்தது. ஆனால் இது முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. விமர்சகர்கள் இந்த ஒப்பந்தத்தை ஒரு வெற்று தோல்வி என்று அழைத்தனர். ட்ரம்ப் சீனாவிற்கு சலுகை அளித்துவிட்டதாக கூறப்பட்டது. கோவிட்-19 தொற்றுநோய் பரவிய போது ட்ரம்பின் அணுகுமுறை மீண்டும் கடுமையாக மாறியது. அவர் இதை சீன வைரஸ் என்று அழைத்தார். தைவான் விவகாரத்தில் ட்ரம்பின் அமைச்சரவை காட்டிய ஆர்வம் சீனாவை மேலும் கோபப்படுத்தியது. இது போர் பதற்றத்தை உருவாக்கியது. தென்சீன கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுப்பதற்காக அமெரிக்க கப்பற்படை அடிக்கடி அங்கு ரோந்து பணிகளில் ஈடுபட்டது. இத்தனை எதிர்ப்புகளுக்கு இடையிலும் ட்ரம்ப் சீனாவிற்கு பயப்படுகிறார் என்ற வாதம் ஏன் எழுகிறது? அதன் பின்னணியை பார்ப்போம். அமெரிக்காவின் உற்பத்தித்துறை சீனாவை அதிகம் சார்ந்துள்ளது. ஒரு முழுமையான பிரிவு அமெரிக்க பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடும். அமெரிக்காவின் நிதி நிறுவனங்கள் சீனாவில் பெரும் முதலீடுகளை வைத்துள்ளன. அவர்கள் ட்ரம்ப் மீது அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ட்ரம்ப் பெரும்பாலும் ஜி ஜின்பிங்கை சிறந்த நண்பர் என்று அழைத்தார். இந்த தனிப்பட்ட நட்பு அவரது கொள்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியதா? வெளிப்படையாக எதிர்த்தாலும் ரகசிய பேச்சுவார்த்தைகளில் அவர் மென்மையான போக்கை கடைபிடித்ததாக ஜான் போல்டன் போன்றவர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் உய்குர் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்காக சீன அதிகாரிகள் மீது ட்ரம்ப் பொருளாதார தடைகளை விதித்தார். டிக்டாக் மற்றும் விசாட் போன்ற சீன செயலிகளை தடை செய்ய ட்ரம்ப் முயன்றது தரவு பாதுகாப்பு குறித்த அவரது கவலையை காட்டியது. தற்போது 2025ஆம் ஆண்டு தேர்தலில் வென்றால் சீன பொருட்கள் மீது 60% வரி விதிக்கப் போவதாக அவர் மீண்டும் எச்சரித்துள்ளார். இந்த அதிரடி வரி விதிப்பு அமெரிக்காவில் மீண்டும் பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். சீனாவும் இதற்கு தயாராகவே உள்ளது. அமெரிக்காவின் முக்கிய தாதுக்களுக்கான ஏற்றுமதியை தடை செய்ய அவர்கள் திட்டமிடலாம். இது ஒரு பயம் சார்ந்த நடவடிக்கை அல்ல, மாறாக உலகளாவிய ஆதிக்கத்திற்கான ஒரு நீண்ட கால போட்டி என்று ட்ரம்ப் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இந்த கூட்டணியில் இந்தியா போன்ற நாடுகளின் பங்கு என்னவாக இருக்கும் என்பதும் இதில் மிகவும் முக்கியமானது. சீனாவிடமிருந்து முழுமையாக விலகுவது சாத்தியமா அல்லது இது ஒரு வெறும் அரசியல் பேச்சா என்பதே தற்போதைய கேள்வி. ட்ரம்பின் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒருபுறம் தைரியமாகவும் மறுபுறம் பாதுகாப்பற்ற தன்மையையும் வெளிப்படுத்துகின்றன. முடிவாக ட்ரம்ப் சீனாவிற்கு பயப்படுகிறார் என்பதை விட அவர் சீனாவை ஒரு தவிர்க்க முடியாத சவாலாக பார்க்கிறார் என்பதே உண்மை. நன்றி.